இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை இந்த ஸ்தலத்தின் தலைமை போதகர் அருமை ஐயா ரெவரண்ட் டேவிட் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டர் ஷாலம் அவர்களுடைய தம்பி மேனாட் அவர்களுக்கும் நித்யா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அனாதி தீர்மானத்திலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது யாருமே முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணல, ஏதோ தற்சமயம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கனெக்ஷன் ஏற்பட்டது. பாஸ்டர் டேவிட் அவர்கள் மிகவும் அருமையாக இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. we are really honored by this invitation and really humbled at the same time. நாங்கள் ஒரு சில மாதங்கள் வெக்கேஷனுக்காக வந்தோம். அந்த நேரத்தில் இந்த ஊழியங்களிலே பங்கு பெறும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என்னுடைய துணைவியார் அவர்கள் தேவன் புஸ்தகங்களை எழுதக்கூடியதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஊழியத்தில் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஊருக்கு வரும்பொழுது நாங்கள் இங்கே பயன்படுகிறோம். ஆஸ்திரேலியாவில் சின்ன லெவலில் நாங்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எங்கே எடுத்து செல்ல போகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் நேரம் செலவழித்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதற்கு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரம் மிகவும் பொன் போன்றது, அது எங்களுக்கு தெரியும். அதை உணர்ந்து ஒரு பொறுப்போடு நாங்கள் இந்த கூட்டத்திற்காக ஆயத்தமாகி வந்திருக்கிறார்கள். தேவன் இந்த கூட்டங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வதித்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது முதல் முறையாக நாங்கள் பாஸ்டர் டேவிட் அவர்களை மீட் பண்ணுகிறோம். தொடர்ந்து தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால், தேவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் தொடர்ந்து இந்த நட்பு தொடர நான் இறைவனை வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களோட கூட தேவனை சேர்ந்து ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்பொழுது நான் உங்க கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசணும் அப்படின்னு விரும்புறேன். துண்டலம் சபையில முதல் நாள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நான் பேசினேன். அதனால நான் இங்க வேற மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஆனா எனக்கு ஆண்டவர் இதே வார்த்தைகளை தான் இங்கேயும் பேசணும் அப்படின்றத உணர்த்தினாரு. அப்போ உங்க எல்லாருக்கும் அது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் ஆண்டவர் அதே வார்த்தைகளை பேசுகிறதுக்கு எனக்கு உணர்த்தினாரு. இப்போ வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அக்கினிக்கு ஒப்பாக, காற்றுக்கு ஒப்பாக, அப்புறம் நீர் ஓடைகளுக்கு ஒப்பாக, நீர் ஊற்றுகளுக்கு ஒப்பாக, நதிகளுக்கு ஒப்பாக, ஆறுகளுக்கு ஒப்பாக, இப்படி பலவிதமான காரியங்களுக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லல, ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது முதலாவதாக, அதாவது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜீவராசிகளுக்கும், அது மனுஷங்களா இருக்கலாம், இல்ல மிருக ஜீவன்களா இருக்கலாம், இல்ல மரம் செடி கொடிகள், எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். தண்ணி இல்லாம எந்த விதமான ஜீவராசிகளும் உயிர் வாழவே முடியாது. சாப்பாடும் ரொம்ப முக்கியம். எப்படி அதாவது பிசிக்கலா உயிர் வாழ்றதுக்கு சரீர பிரகாரமா உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமோ, அதே மாதிரி நம்முடைய ஆத்மா உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி மிகவும் ரொம்ப அவசியம். இந்த ஆத்மாவுக்கு தேவையான தண்ணீர், சாப்பாடு அதெல்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த ஆத்மா செத்து போன நிலைமையில காணப்படும். ஆகையினால அந்த தண்ணி யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஜீவ தண்ணீராகிய நதி அவர் தான், ஜீவ தண்ணீர் அவர் தான், ஜீவ ஊற்று அவர் தான். அதனால அந்த தண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர் அந்த ஆத்மாவுக்கு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா மிகவும் செழிப்புள்ளதா மாறும். அதே மாதிரி சாப்பாடுன்னு சொல்லும் போது நான் காலையில சொன்ன மாதிரி கர்த்தருடைய வசனம் தான் சாப்பாடு. இது ரெண்டும் ஒரு ஆத்மாவுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா மிகவும் செழிப்புள்ளதாக மாறும். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்ல போறேன். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க கூடியவராய் இருக்கிறார். உயிர்ப்பிக்க கூடியவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏற்கனவே மரித்த நிலைமையில இருக்கணும், அப்படிதானே? நம்ம மரித்த நிலைமையில இருக்கிறது தான் நம்ம உயிர்ப்பிக்குதல், அதுல இருந்து தான் உயிர்ப்பிக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். சோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எந்த விஷயத்துல இருந்து, எதிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு ஆத்மா செத்து போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமங்கள் செய்யும் போது நம்முடைய ஆத்மா செத்து போன நிலைமையில காணப்படும்.
தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து நம்ம தேவனை தேடாதவர்களா அநேக நாட்கள் அதற்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்காம இருக்கும்போது நம்முடைய ஆத்மா செத்து போன நிலைமையில காணப்படும். அது மாத்திரம் இல்லாம நம்ம சில நேரத்துல அதிக பிரச்சனைகள், பாடுகள் இவைகளெல்லாம் சந்திக்கும் போது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே தேவனை தேடாம ஒரு அவநம்பிக்கையில நம்ம அப்படியே பின்னால 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 போய்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா செத்து போன நிலைமைக்கு போயிரும், ஒரு உலர்ந்து போன தன்மைக்கு போயிரும். அதாவது நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட காரணங்களால நம்முடைய ஆத்மா செத்து போய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம், நம்மை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். அந்த சம்பவத்துல உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சம்பவத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடாம அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்றி அவங்க பின்னால போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் அவங்கள பாபிலோனியர்களுடைய கைகள்ல அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாரு. பாபிலோனியர்களுடைய சிறை இருப்புல அவங்கள கொண்டு போயிட்டாங்க. அப்படி அந்த சிறையிருப்புல கொண்டு போகப்பட்ட ஜனங்கள்ல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒருத்தர் அந்த கூட்டத்துல அவரும் இருக்கிறாரு. அவர் அப்படி பாபிலோன்ல அங்க இருக்கும் பொழுது அவருக்கு அநேக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுல ஒரு தரிசனம் தான் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசிய அந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, தரிசனத்துல காண்பிக்கிறாரு, கூட்டிட்டு போறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ இந்த பள்ளத்தாக்கை சுத்தி நடந்து வா அப்படின்னு சொல்லும் போது அவர் சுத்தி நடந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க என்ன நடக்கு அப்படின்னா, எலும்புகளா இருக்குது. எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் சிதறி போன நிலைமையில இருக்குது. மகா திரளா இருந்தது அப்படின்னு வசனத்துல சொல்லி இருக்கிறது. அந்த எலும்போட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிகவும் உலர்ந்து போனதா இருந்துச்சு அப்படின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் இவர் பாக்குறாரு. பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கிறார் இவர்கிட்ட, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உமக்குதான் அது தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அந்த எலும்புகளுக்குள்ள என்ன நடக்குது, அசைவு நடக்குது. அங்க ஒரு இரைச்சல் உண்டாயிடுச்சு, அங்கே ஒரு அசைவு உண்டாயிடுச்சு. அப்போ அந்த அங்கங்க சிதறி கிடக்கிற அந்த எலும்புகள்லாம் ஒன்னோட ஒண்ணு அது சேர்ந்து அது ஒரு சரீரம் உருவாகுது. அதாவது முதல்ல நரம்புகள் உருவாகுது, அப்புறம் சதைகள் உருவாகுது, அப்புறம் தோல் மூடுது, அப்புறம் ஒரு சரீரம் அதுக்கு கிடைச்சிருது. ஒரு சரீரமா அது இருக்குது. ஆனா இப்போ என்ன இல்ல, உயிர் இல்ல, உயிரற்ற நிலைமையில ஒரு சரீரம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சரி சரீரம் இருக்குது, இத பார்த்து நீ என்ன பண்ணு, நீ ஆவியை இதுக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியை கூப்பிடுறாரு. காற்று அடிக்கிற 4 திசையிலுமிருந்து ஆவியே நீ இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவி அந்த சரீரத்துக்குள் பிரவேசித்தது. அப்படி பிரவேசிக்கும் போது அந்த சரீரம் எழும்பி அது பெரிய சேனையாய் நின்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது யாருக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லி இருக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த பாபிலோன்ல இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இந்த உலர்ந்த எலும்ப போன்றுதான் அவங்க இருந்தாங்க. ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க நாட்டை இழந்தவர்களாக, அவங்களுடைய சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, தேவ ஆலயத்தை இழந்தவர்களாக, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கிறாங்க பாபிலோன்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற திரும்ப அந்த பாபிலோன்ல இருந்து திரும்ப தங்களுடைய சுய தேசத்துக்கு அவங்க போக முடியுமா, இல்ல தேவனை போய் அங்க ஆராதிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க இப்படிப்பட்ட நிலையில பிரேத குழிகளில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு அங்க சொல்லி இருக்குது வசனத்துல. சோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை இந்த ஒரு ஒப்புமையா இந்த தரிசனத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியமும் இதே விஷயம்தான். ஒருவேளை நீங்களும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள நீங்க ஆளாகி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கலாம். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, இனிமே என்னால எந்திரிக்கவே முடியாது, இனிமே என்னால முன்னேறவே முடியாது, என்னுடைய எல்லா காரியமும் இதோட முடிவாயிருச்சு அப்படின்னு ஒருவேளை ஒரு அவநம்பிக்கையில ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்ட சூழலையும்
புதுப்பிக்கிறதற்கு அவரால முடியும். எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தும் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அவரால முடியும். ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட அதிலிருந்து காரியங்களை உருவாக்குகிறதற்கு, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறதற்கு அவரால முடியும். ஸோ அதனால பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். இதற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல, இதையும் நான் வாசிக்க வேண்டாம், நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காலையில நம்ம தியானிச்சோம்ல, கர்த்தரே தேவன் என்று அவர் நிரூபித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரியத்தை அந்த 18வது அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி செய்யறாரு. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு அந்த முழு தேசத்துக்கும் நிரூபிச்சு காண்பிக்கிறாரு. இப்படி இப்படி நிரூபிச்சு காண்பித்த உடனே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த ஏசபேல், ராகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல் இதை கேள்விப்படுறா. அவளுக்கு இந்த விஷயம்லாம் அறிவிக்கப்படுது. இந்த மாதிரி இந்த தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் இந்த எலியா கொன்று போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றா? எப்படி இந்த எலியா தீர்க்கதரிசி இவர்களெல்லாம் கொன்று போட்டாரோ அதே மாதிரி நாளைக்கு இந்நேரத்துக்கு அவருடைய தலை துண்டா போயிரும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு அறிக்கை விடுறா. அந்த அறிக்கையை கேட்ட உடனே எலியா தீர்க்கதரிசி என்ன ஆயிடுறாரு? பயந்துடுறாரு. முந்தின அதிகாரத்துல பார்த்த எலியாவுக்கும் இந்த அதிகாரத்துல பார்த்த எலியாவுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையில அவர் இருக்கிறாரு. பெரிய காரியத்தை செஞ்சவர், பயங்கரமான காரியத்தை செஞ்சவர். இதுக்கு முன்னால யாருமே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச நபருக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வர முடியும். நம்ம யோசிக்கலாம். நான் சின்ன வயசுல நிறைய யோசிச்சிருக்கிறேன். எப்படின்னா, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அப்ப நம்மளுக்கு புரியாது இல்ல, அதனால நான் யோசிச்சிருக்கிறேன். அப்பா இவங்க எப்படிலாம் பேசுறாங்க, இவங்களுக்குலாம் கவலையே இருக்காது, இவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாங்க, அவங்களுக்கு சோர்வு எல்லாம் வரவே வராது, அவங்களுக்கு சந்தேகம்லாம் வராது, பயம்லாம் வராது, அப்படிலாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா அப்படி கிடையாது. எல்லா மனுஷர்களுக்கும் அது எல்லாமே வரக்கூடியதுதான். நம்ம ஒரு பெரிய வெற்றியை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தே ஒரு பெரிய, அதாவது நம்முடைய வாழ்க்கையை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, மவுண்டன்ஸ் அண்ட் வேலிஸ், மலை பள்ளத்தாக்கு, அது நிறைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு பெரிய மலை நம்மளுக்கு வெற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு பள்ளத்தாக்கை தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி சந்திக்கிறாரு. அப்போ ரொம்ப பயம் நிறைந்தவரா அவர் இருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்தை நோக்கி அவர் பயணப்படுறாரு. அவருடைய வேலைக்காரனை கூட அவர் கூட கூட்டிட்டு போகல, அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு அவர் போறாரு. போகும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னுடைய பிதாக்களை பார்க்கல நான் நல்லவெல்லாம் கிடையாது, அதனால நீங்க என்னை எடுத்துக்கோங்க, என்னுடைய ஆத்மா நீங்க எடுத்துக்கோங்க, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், இதோட கதை முடிஞ்சிடும் போல தெரியுது, அதனால நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு? போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிறாரு. படுத்த உடனே என்ன நடக்கு? அதாவது நம்முடைய ஆண்டவருடைய அன்பை நீங்க இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம உயர்ந்த நிலையில ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கிய நிலைமையில இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னு இல்லை. அவர் அந்த நேரத்தை காட்டிலும் நம்ம கீழான நிலைமைக்கு, தாழ்ந்த நிலைக்கு போகும்போதும் நம்ம மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம உயர்ந்த நிலையில எப்படி கரிசனையா இருந்தாரோ அதே நேரத்துல அவருக்கு தெரியும் நம்ம அடுத்த நேரத்துல நம்ம அவரை விட்டு பின்வாங்கி போயிருவோம், அவரை விட்டு தூரமா போயிருவோங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நபரை நம்ம பக்கத்திலே சேர்க்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம அப்படிலாம் செய்வோம்னு தெரிஞ்சும் கூட நம்ம மேல அவர் ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவர். ஸோ அதனால எலியாவின் மேல அவருக்கு ரொம்ப கரிசனை இருந்தது. ஏன்னா எனக்காக இவன் இவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியம் பாராட்டினவன், எனக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவன் அப்படின்ற அந்த எண்ணம் ஆண்டவருக்கு இருந்ததுனால, அவர் எலியா மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்ததுனால அவர் என்ன பண்றாரு? அவருடைய அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளாம, அதாவது எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது இல்ல. அவர் என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகட்டும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. அதுக்கு மாறாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தூதனை அனுப்பி விடுறாரு. ஒரு தூதனை அனுப்பிவிட்டு இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூதன் தட்டி எழுப்பி தலையில சுடப்பட்ட ஒரு அடைய கொடுக்குறாரு. தண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு கொடுக்குறாரு. இவர் சரி, ஏற்கனவே இவர் சோர்ந்து போயிருக்கிறாரு, இதுதானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துடுறாரு. அவர் கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னா, இவர் தொடர்ச்சியா அவருடைய வேலையை செய்யணும், இத்தோட அவருடைய வேலை நின்றக்கூடாது. ஏன்னா அவருக்கு இன்னும் வேலை இருக்குது, அவருடைய வேலை இன்னும் முடியல. அதனால இவர் தொடர்ச்சியா போகணும்னு கொடுத்தாரு. ஆனா இவர் சாப்பிட்டுட்டு திருப்பவும் அந்த சோர்வுல அந்த பயத்துல படுத்துக்கிறாரு. உடனே திருப்பவும் ஆண்டவர் தூதனை அனுப்பி விட்டு திரும்பவும் அந்த தழல்ல சுடப்பட்ட அடையும் தண்ணியும் கொண்டு கொடுக்குறாங்க.
எழுந்திருச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே தூதன் வந்து சொல்றாரு, அது அந்த நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படின்னு தூதன் சொல்லும் பொழுது, இவர் அந்த சாப்பிட்ட அந்த அடையோட பலத்தினாலையும் குடித்த அந்த தண்ணீருடைய பலத்தினாலையும் 40 நாள் வனாந்தரத்துல நடந்து போனாரு அப்படின்னு இருக்குது. கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவர் நடந்து போனாராம். அப்போ எப்படிப்பட்ட பலன் வந்து அந்த சாப்பாட்டிலேயே அந்த தண்ணியிலே இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் வந்து கர்த்தருடைய வார்த்தையும், அந்த தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்குது. ஸோ இந்த ரெண்டையும் அவர் செய்யும் பொழுதுதான் அவருக்கு வந்து அவர் இழந்து போன எல்லா அந்த பலன் எல்லாம் அவருக்கு திரும்ப கிடைக்குது. திரும்ப அங்க அவர் போய் அவருக்கு அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்ன அப்படிங்கறது சொல்லும் பொழுது அவர் போய் திருப்ப அந்த வேலைகளை அவர் வந்து செய்யறாரு. ஆக நம்மை பலப்படுத்துகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் தான் நம்மளை வந்து பலப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆக நம்மளுக்கு பலன் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்தவும் செய்யறாரு, நம்மளை சாட்சியுள்ள நபர்களாகவும் அவர் தான் மாற்றுறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12. இல்ல அந்த வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ நம்ம ஆறுதல் படுத்துற விஷயம், நம்மளை இளைப்பார பண்ணுகிற விஷயம் என்ன அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா? அந்நிய பாஷை. அதுதான் வந்து நம்முடைய ஆறுதல் படுத்தக்கூடிய காரியம், நம்மளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய காரியம். நம்ம எப்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோமோ, எப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா நம்ம ஃபீல் பண்றோமோ, அந்த நேரங்களெல்லாம் நம்ம வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ரெஸ்ட், ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்நிய பாஷைகள்ல பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அந்நிய பாஷை வந்து நம்மளுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம பக்தி குறையும் போதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது? சோர்வு வருது, பலவீனங்கள் வருது, எல்லாம் வருது. ஸோ நம்ம பக்தி குறையாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்நிய பாஷைகளை வந்து நம்ம பேசணும், கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து வாசிக்கணும். ஸோ நம்ம பலன் அடைகிறதுக்கு நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் மிகவும் அவசியம். மூன்றாவதாக, செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதாவது எங்கெல்லாம் வந்து பச்சையா இருக்குதோ, நல்லா கிரீனரிஸ் இருக்குது, நல்ல பழச்செடிகள், நல்ல தோப்புகள், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல நல்லா தண்ணி இருக்குது, அதனாலதான் இது இவ்வளோ செழிப்பா இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள நதியா அவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அவரோட நம்ம தொடர்புல இருக்கும் பொழுது நம்மளும் வந்து ஒரு நல்ல செழிப்புள்ள வாழ்க்கையை வந்து வாழ முடியும். இந்த செழிப்புள்ள வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இதுக்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புறேன். உன்னத பாட்டு 4வது அதிகாரம், எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். நம்ம உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தெஞ்சலே வா, கந்த பிசுன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இங்க இந்த விஷயம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சூலமித்தியாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூலமித்தியால் யார் அப்படின்னா, சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள் தான் இந்த சூலமித்தியால். சூலமித்தியால ஒரு தோட்டத்துக்கு கம்பேர் பண்ணி இங்கே சொல்லி இருக்கிறது. இப்ப அந்த தோட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா,
எத்தனை வகையான செடிகள் இருக்குது, நிறைய. அதுல 2 வெரைட்டி இருக்குது. பழ செடிகள் நிறைய இருக்குது, நிறைய வாசனை தரக்கூடிய செடிகளும் இருக்குது. இப்ப இந்த பழ செடிகள், வாசனை தரக்கூடிய செடிகள், இது 2ம் வந்து நேசருக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து, அதாவது சாலமோனுக்கு பிடிக்கும் அப்படின்றத இந்த சூலமித்தியால் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா. நம்ம ஒருத்தரோட நெருங்கி பழக பழக நம்மளுக்கு தெரியும் தானே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த சூலமித்தியாளுக்கு வந்து இந்த சாலமோனோட நெருங்கி பழகி 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 அவருக்கு வந்து என்ன பிடிக்கும், என்ன செடிகள்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சதுனால அந்த செடிகளெல்லாம் அவ செலக்ட் பண்ணி அந்த தோட்டத்துல அவ வந்து வச்சிருக்கிறா. அந்த அவருக்கு அப்போ கனி மரங்களும் வாசனை தரக்கூடிய மரங்களும் பிடிக்குது அப்படின்றதுனால அதை நட்டு வச்சிருக்கிறா. சரி, இப்ப இந்த தோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்புள்ள தோட்டமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ மரம் வந்து அங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவையானது ஏதாவது இருக்கணும், இருந்தாதானே அது வந்து அப்படி வளரும். அங்க என்ன இருந்ததுனால அந்த தோட்டம் வந்து அவ்வளவு செழிப்பா இருந்தது அப்படின்னு 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருந்தது. ஸோ அங்க என்ன இருக்கு, துறவு இருக்குது, வாய்க்கால் உண்டாயிருக்குது, நீரூற்று உண்டாயிருக்கிறது. இது எல்லாம் வற்றாம ஜீவ தண்ணீர்னு சொல்லும் போது வற்றாத நதி, வற்றாத தண்ணி அங்க வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி வற்றாம இருந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த தோட்டம் வந்து இவ்வளவு செழிப்புள்ளதா இருக்குது. அதனாலதான் அந்த சூலமித்தியால் அந்த 16வது வசனத்துல சொல்லும் போது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அதாவது நேசருக்கு வந்து நிறைய அந்த கனி பிடிக்கும் அப்படின்றதுனால அவ வந்து நேசரை அழைக்கிறா, அவள் வாங்க வந்து நான் நிறைய கனிகள் வந்து உமக்காக நான் வச்சிருக்கிறேன், வந்து நீங்க உமக்கு பிடிச்ச கனிகள் எல்லாம் வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இந்த கனிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதை குறிக்குது அப்படின்னா ஆவியின் கனியை குறிக்குது. ஆவியின் கனி வந்து கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 22வது வசனம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆமா, இத்தனை வகையான கனிகள் ஆவியின் கனி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சூலமித்தியால் வந்து கனியை வந்து நீங்க புசிங்கன்னு ஆண்டவரை கூப்பிடும் போது, நேசரை கூப்பிடும் பொழுது அது இந்த ஆவியின் கனியை தான் சொல்லுது. நம்ம கிட்ட நம்மளும் வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க வந்து உமக்கு பிரியமான கனியெல்லாம் நான் கொடுக்குறவளா இருக்கிறேன், என்கிட்ட அன்பு இருக்கு, என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, என்கிட்ட சமாதானம் இருக்கு, இத்தனை வகையா நீங்க அதுல சொல்லியிருக்கிற இத்தனை வகையான கனிகளும் என்கிட்ட இருக்குது, நீங்க வந்து உமக்கு பிரியமான கனியை வந்து நீங்க புசிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம குறைவுபடுறோம் அப்படின்னா நமக்கு தேவை என்னது, பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஜீவ தண்ணீர் தான். அந்த ஜீவ தண்ணீர் அவரோடு நம்ம நெருங்கி 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 ஜீவிக்க, அவரோடு தொடர்ச்சியா நம்ம நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஆவியின் கனி வந்து நமக்குள்ள உருவாகும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நிறைய வீக்னஸ் இருக்கு, அப்படிதானே, நிறைய விதமான பலவீனமான குணங்கள் இருக்குது. சில பேர் ரொம்ப கோவப்படுவோம், சில பேர் ரொம்ப எரிச்சல் படுவோம், வீண் வைராக்கியங்கள் இருக்கும், வீணான மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், மற்றவங்க கிட்ட அன்பு பாராட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், எப்ப பார்த்தாலும் எதை பத்தியாவது யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, சந்தோஷம்ன்றதே நம்மளுக்கு இல்லாம இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோட ஒவ்வொருத்தரும் இருப்போம், அப்படிதானே. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு இல்லாம இருக்கணும். அதாவது அதெல்லாம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில, ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சந்திக்கும் போது அவ்விதமான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரதான் செய்யும். ஆனா அதை வந்த மாத்திரத்திலேயே அதை மேற்கொள்றதுக்கு நம்ம வந்து பழகணும். அதுலயே உட்காந்துட்டே இருந்துடக்கூடாது. அதை மேற்கொள்றதுக்கு பழகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அவர் வந்து நமக்கு உணர்த்திட்டே இருப்பாரு, உனக்கு இந்த கோவம்லாம் உனக்கு தேவையில்லை, விட்டுரு, இந்த வைராக்கியம் உனக்கு தேவையில்லை, விட்டுரு, இது உனக்கு நல்லதில்லை. ஏன்னா கோவப்பட்டுட்டே இருந்தா நம்மளுடைய சரீரத்துக்கு தான் அது வந்து கெடுதல். அதனால ஆண்டவர் நம்மளோட பேசுவார், நீ உனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ அதை பார்க்காத, அதை செய்யாத, நீ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தா என்ன, சிரிச்சு பேசினாதான் என்ன, ஏன் இப்படியே இருக்கிற, எல்லாம் ஆண்டவர் உணர்த்துவாரு. ஆனா நம்ம தான் வந்து கேட்கறது இல்லை நிறைய நேரத்துல. ஆண்டவரே நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரும், நான் செய்யறது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்லிடுறது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களா நம்ம இல்லாம நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய நபர்களா நம்ம இருக்கணும். இரண்டாவதாக இந்த செழிப்பிலேயே வந்து 3 வகை சொல்றேன். முதல் வகை தான் இந்த ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செழிப்பாக்குகிறார் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது அவர் செழிப்பாக்குகிற காரியம் ஆவியின் கனி. இரண்டாவதாக ஆவியின் வரங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நானே சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப பெருசா இருக்குது. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி,
தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இத்தனை வகையான வரங்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மேல நான் சொன்னேன்ல இந்த கனி கொடுக்கறது, இந்த கனி கொடுக்கறதுக்கு அதாவது நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம பிரயாசப்படுவோம். எப்படின்னா, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்கிறேன், அதனால இனிமே நான் கோவப்படாம இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். எத்தனை நாள் அது தாக்கு பிடிக்கும்? ஒரு நாள் 2 நாள், திருப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். அது அது வந்து நம்மளுடைய அந்த சுய முயற்சி வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிருது. ஆனா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு நம்ம இருக்கும்போது நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, இதை என்னால மேற்கொள்றதுக்கே முடியல, நான் விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்வம், அந்த அந்த விருப்பம் வந்து முதல்ல நமக்குள்ள உருவாகணும். நம்ம விருப்பப்பட்டு ஆண்டவர்ட்ட கேட்கணும். கேட்டாதான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து கேட்காமயே நம்ம எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சா முடியாது. பரிசுத்த ஆவியானவர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இதை எனக்கு நான் திருத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு திருத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னா ஒரே நாள்ல, சில பேருக்கு ஆண்டவர் ஒரே நாள்ல விடுதலை கொடுத்துருவாரு. ஆனா அநேக பேருக்கு வந்து நடக்கிற விஷயம் என்னன்னா, படிப்படியா 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 ஆண்டவர் நம்ம அதுல இருந்து வெளிக்கொண்டு வருவார். அதை மேற்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யறார். அப்ப ஆவியானவரோட நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது நம்ம 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 என்ன சொல்றது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ரொம்ப பிரயாசத்தை கொடுத்து நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரோடு கை கோர்த்துக்கிட்டு நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்கக்கூடிய நபர்களா நம்ம மாறுவோம். நற்குணங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும். நல்ல வாசனை தரக்கூடிய நற்குணங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும். ஸோ இப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தது இந்த ஆவியின் வரங்கள். இந்த ஆவியின் வரங்களும் அப்படிதான். நிறைய நேரங்கள்ல நம்மளும் விருப்பப்பட்டு கேட்போம். சில பேரை பார்க்கும்போது, அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி வரம் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து கிஃப்ட், வரம். கிஃப்ட் கொடுக்குறவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுங்க நம்ம எனக்கு கேட்க மாட்டோம் தானே. அவங்களா விருப்பப்பட்டு இந்த கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஆண்டவர் சில நேரம் அதை கேட்டு அதை செய்யவும் செய்வாரு. ஆனா ஆண்டவராவே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவர் உணர்ந்து இருக்கிறதுனால அவர் வந்து நமக்கு தேவையான கிஃப்டை வந்து அவரே கொடுப்பாரு. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளது நம்மளுக்கு வேணும்னு நினைப்போம், அவங்க நம்மளை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எதை நமக்கு கொடுத்தா அதை நம்மளால வந்து சரியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது ஆவியானவருக்கு தெரியும். வேற ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்தா ஒருவேளை நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். அதனால ஆவியானவர் நம்மளுக்கு ஏற்ற விதமான காரியங்களை அவரே ஏற்ற நேரத்துல செய்வார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து இருக்கிறதுனாலதான் இந்த ஆவியின் வரங்களும் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. மூன்றாவதாக ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா ஆவியின் அலங்காரம். அது வந்து மத்தேயு 5வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்குது. அதையும் நானே உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுதல். இப்படிப்பட்ட வரிசை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணங்கள்லாம் வந்து இந்த மேல நான் சொன்னேன்ல ஆவியின் கனி, இந்த குணங்களை காட்டிலும் ரொம்ப இன்னும் ஒரு ஹையர் கேட்டகரி. அதை செய்யறதுக்கே நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு நம்மளால வர முடியாது. இது வந்து ரொம்ப ஹையர் கேட்டகரி. இது ஆண்டவர் சத்துருக்களை பார்த்து நீ வந்து ஆசீர்வதி அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றதே பெரிய விஷயம். சத்ருவை பார்த்து நீ உனக்கு தீமை செஞ்சிருக்கிறான், அவனை பார்த்து நீ அவனுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். மன்னிக்கிறதே பெரிய விஷயம். இதுல வேற அவங்களுக்காக நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமா நடந்துருமா? நடக்காது. ஸோ அதனால இந்த குணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல உள்ள குணாதிசயங்கள். அப்போ படிப்படியா ஆண்டவர் வந்து நம்மளை இந்த குணாதிசயத்துக்கு நேரா நம்மளை நடத்திட்டு போவார். ஏன்னா ஆண்டவருடைய வருகை பரியந்தம் வந்து நம்ம ஒரு பரிபூரணத்தை நோக்கி நம்ம வந்து கடந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரே நாள்ல பெர்ஃபெக்ஷன் நடந்துறது இல்லை. ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேரா நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் விழுறோம், திருப்ப எந்திரிக்கிறோம். ஆனாலும் அந்த விழுந்த இடத்துலயே நம்ம விழுந்து கிடக்க கூடாது. ஆண்டவரே நீ சரிப்படுத்தி திருப்ப கொண்டு போங்கப்பா அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஸோ இந்த செழிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய செழிப்புல என்ன சொன்னேன்? 3 விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியங்கள்? ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், ஆவியின் அலங்காரம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எங்களுடைய குடும்பங்கள்ல நிறைய பேர் ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. எங்களுடைய ஊழியத்தை வந்து என்னுடைய பாட்டி தான் வந்து முதலாவது அவங்க வந்து ஆரம்பித்து செய்தாங்க. இப்போ எங்க பெரியப்பா அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் இணைந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டியுடைய வாழ்க்கையை வந்து நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்தே இருப்பாங்க. ஒரு சாப்பாடு சோறு ரைஸ் வந்து பானையில போட்டா கூட பொங்குறதுக்கு போட்டா கூட ஸ்தோத்திரம் சொல்லிட்டே தான் போடுவாங்க. என்ன பண்ணாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல அந்நிய பாஷைகளை பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்பெல்லாம் நம்மளுக்கு புரியாது. அதனால யார்கிட்டடா இவங்க பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் ஆகி ரொம்ப வேகமா ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க ஜோம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக பாட்டி ஜோம் பண்ணீங்க அப்படின்னா, அங்க ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது சபையில உள்ளவங்கள சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துச்சு. அதனால ஆண்டவர் ஜோம் பண்ண என்னை ஞாபகப்படுத்தினாரு. அதனால ஜோம் பண்ணேம்பாங்க. அவங்க ஜோம் பண்ணி முடிப்பாங்க. கரெக்டா அந்த ஆளை கூட்டிட்டு வருவாங்க. இவங்க இந்த ஆபத்துல சிக்கி இருந்தாங்க. இப்படி விழ போனாங்க. ஆனா அவங்கள காப்பாத்திட்டாரு ஆண்டவரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்களை வந்து நான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்து நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அவங்க அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சு இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் நடக்கிறது சாத்தியப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க ஒரு ஊமையான ஒரு அக்கா அவங்கள வந்து கூட்டிட்டு வரும்போது அவங்கள பார்த்து அவங்களுடைய நாக்க பிடிச்சு எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அந்த அக்கா பேசிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் சபைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா அவங்க வந்து பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா சில பேர் அற்புதத்துக்காக மாத்திரமே வர குரூப்லாம் இருக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் அது மாத்திரம் இல்லாம டெய்லி பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்கிற ஆட்களை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு காலையில டீச்சர் வேலை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரை. அதுக்கப்புறம் அங்க எங்க பாட்டி வீட்டுல நிறைய மாடுகள்லாம் வளர்த்தாங்க. அதனால வரும்போதே புல்லெல்லாம் அறுத்துட்டு வருவாங்க. அப்புறமா வந்து வீட்டுல 4 பிள்ளைங்க அவங்களெல்லாம் கவனிச்சு அவங்களுக்கு சாப்பாடாக்கி வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு நைட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா அது கிராமம் தான், இங்க மாதிரி இல்ல கிராமம். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எப்ப தூங்குவாங்க எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்றதே தெரியாது. நைட்லாம் நடந்து போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு போய் டெய்லி அவங்க அங்க வந்து சுகமில்லாத ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க. பிசாசு பிடிச்சிருந்த ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க. இப்படி பயங்கரமான காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் நல்லா வேடிக்கை தான் பார்த்திருக்கிறோம் நாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் புரியாது, சின்ன வயசா இருந்ததுனால. இப்போ அவைகளெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எத்தனை தூரமா ஆண்டவர்கிட்ட அவங்க நெருங்கி இருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க மூலம் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப கூட நான் வேதத்துல நிறைய வசனங்களை வாசிக்கும் போது அவங்கள நான் யோசிப்பேன் நானு. ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும்னா, ஒரு நாள் எங்க பாட்டி, அதாவது பாட்டியோட அத்தை, அவங்க வந்து அவங்க ஆண்டவர் அந்த சமயத்துல ஏற்றுக்கொள்ளல. அவங்க வந்து இந்த சாமி ஆடுறன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அருள் வந்து சாமி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு இருந்தவங்க. அப்போ எங்க ஊர்ல வந்து பொங்கல் பொங்கல் நடக்குது. பொங்கல் நடக்கும்போது ஒரு லேடி அவங்க வந்து அவங்களும் அந்த சாமியாடி வராங்க. அந்த கொட்டு அந்த நாதஸ்வரம் அதெல்லாம் முழக்கிட்டு அப்படியே வர்றாங்க. வந்து இங்க எங்களுடைய வீட்டுல வந்து அவங்க வந்து ஆடிட்டு வந்து இவங்களையும் ஆடி கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரும் தான் ஆடிட்டு போறது. அதனால அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுக்கு முன்னால வந்து கொட்டடிச்சு இவங்களை கூப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது எங்க பாட்டி, இது நடக்கிறதுக்கு முந்தின நாளே எங்க பாட்டி வந்து அவங்களுடைய அத்தை கிட்ட, இப்படி இதெல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார்ட்ட வந்து கேக்குறாங்க. கேட்ட உடனே அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க, நான் வேணும்னு பண்ணல, அதுவா வருது, வரும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் ஆடிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க பாட்டி வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்க மாமியார்ட்ட, நான் ஜெபிக்கிறேன், இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வரவிடாம ஆக்கிட்டா நீங்க ஆடாம இருப்பீங்களா அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. கேட்ட உடனே வரல அப்படின்னா நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நைட்டு அங்க அடுத்த ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த கொட்டு நாதசுரம் எல்லாம் அடிச்சு அந்த லேடியும் ஆடிட்டே வர்றாங்க. ஆனா எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த வாசல்ல உட்காந்துக்கிட்டாங்க. வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அவங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் வந்து வீட்டு முன்னால அடி அடி அடின்னு அடிச்சு பாக்குறாங்க. ஒரு அசைவும் நடக்கல. அங்க வந்து எங்க பாட்டியோட அத்தை வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இவங்க அடிச்சு பார்த்துட்டு கடைசி என்ன ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஏற்கனவே ஆடிட்டு வந்தாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அங்க ஒருத்தி உட்கார்ந்துருக்கா, அவளை சுத்தி தீ எரிஞ்சிட்டு இருக்குது, என்னால உள்ள போகவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட வந்து ஒரு முடிவு உண்டாயிருச்சு. அந்த பாட்டியோட அத்தை வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆடவே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சோ அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து அவங்க மூலமா செஞ்சாரு. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு முறை வந்து எங்க பாட்டியோட அத்தை வந்து அதாவது ஸ்ட்ரீட்ல இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது
எங்க பாட்டி அவசரமா டீச்சர் வேலை பார்க்கறதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அவங்க வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டிகிட்ட அவங்க அத்தை கேக்குறாங்க, இந்த வருஷம் நெல்லெல்லாம் வந்து நாங்க நடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மழை வருமா வராதான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வறட்சியான சூழ்நிலையா இருக்கு. நிறைய நாள் ஆச்சு மழை பெஞ்சு. அதனால நம்பி மழை வரும்னு தெரிஞ்சா நம்ம வந்து நம்பி நம்ம அந்த நெல்லெல்லாம் பாவி வைக்கலாம். விதைகள் எல்லாம் நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம். ஆனா வரல அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். அதனால நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டிகிட்ட வந்து கேக்குறாங்க அவங்க அத்தை. நீ சொன்னா அது நடக்கும். அதனால நீ சொல்லு அப்படின்றாங்க. பாட்டி இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றது ரியாக்ட் பண்றதுக்கு டைமே இல்லை. அவங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. டைம் ஆயிருச்சு ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு. போகும்போதே அப்படி நடந்துட்டே போகும்போது அவங்க சொல்லிட்டு போறாங்க, சரி கவலைப்படாதீங்க, காற்றையும் பார்க்க மாட்டேங்க, மழையும் பார்க்க மாட்டேங்க, ஆனாலும் தண்ணி வரும், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. உடனே இத எங்க பாட்டி சொன்ன உடனே அவங்களுடைய மாமியாருக்கு வந்து எங்க பாட்டி மேல அவ்வளோ நம்பிக்கை. இவ சொன்னா நடக்கும் அப்படின்னு ஊரு ஃபுல்லா போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. என் மருமக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறா, அதனால இது நடக்கும், அதனால நீங்களாம் தைரியமா வந்து நெல்லெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கடைசி எங்க பாட்டி வேலைக்கு போயாச்சு. போயிட்டு சாயந்தரம் அவங்க வரும்போது பார்த்தா குளம் ஃபுல்லும், எங்க ஊர்ல உள்ள குளம் வந்து ரொம்ப பெரிய குளம். அந்த குளம் முழுக்க தண்ணி, ஃபுல்லா தண்ணீர் நிரம்பி இருந்துச்சு. அப்போ வந்த உடனே ஆட்கள் எல்லாரும் சொன்னாங்க, உங்க மருமக சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து அவங்க மூலம் செஞ்சாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நான் பார்த்திருக்கிறதுனால ஏன்னா நம்ம தெரியாத ஒரு இடத்துல இருந்து நடக்கிற காரியத்துக்கும் நம்ம பார்த்து நம்ம சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் அவங்கள வந்து பார்த்திருக்கிறேன். அவங்க எந்நேரமும் அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல யாருக்கு என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி முதல்லயே சொல்லிடுவாங்க. சபையில நடக்க போற காரியங்களை முதல்லயே சொல்லிடுவாங்க. ஏன் அவங்க மரிக்க போறது கூட அவங்க வந்து சொல்லிட்டாங்க. முதல் நாள் 1 வாரத்துக்கு முன்னாலேயே வந்து சொல்லிட்டாங்க. இத்தனை மணிக்கு ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, இத்தனை மணிக்கு என்னை கூப்பிட்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்லி முந்தின நாளே வீட்டுல உள்ள நபர்களையும் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, சபை மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு முந்தின நாளே நீங்க எனக்கு ஃபியூனரலுக்கு என்னெல்லாம் பாட்டு பாடுவீங்க எல்லாம் பாடி காமிங்க அப்படின்ட்டு முந்தின நாளே எல்லா பாடலையும் பாட வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அவங்க அதே சொன்ன நேரத்துக்கு ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க கூட இன்னொரு 5 பாட்டிகள் வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்க யாருக்குமே படிக்கலாம் தெரியாது. பாட்டிக்கு மாத்திரம் தான் வாசிக்க தெரியும். வேற அவங்க கூட இருந்தவங்க யாருக்குமே படிக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 சாதாரணமான மக்கள். ஆனா அவங்க அத்தனை பேருமே மரிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் எங்களை கூப்பிட்டுருக்கிறார், இத்தனை மணிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, இந்த நேரத்துக்கு போவேன் அப்படின்னு. அதுல எல்லாம் ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா, அவங்க மரிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்ட உடனே அம்மா வந்து டீச்சர் வேலை பார்க்கறதுனால அவங்க வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும், அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டி வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மரிச்சாங்க. ஸோ இப்படிலாம் அந்த அந்த படிக்காத பாமர அந்த பாட்டிமார்களை வைத்து ஆண்டவர் வந்து பயங்கரமான காரியங்களை வந்து செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. ஸோ அதனால நான் உங்களை வந்து இந்த சாட்சிகள் எல்லாம் சொல்லி உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புறேன். அவங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் செய்வாருன்னு இல்லை, நம்மளை கொண்டும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென். ஆனா விருப்பப்படணும். நம்ம ஆண்டவர்கிட்ட விரும்பி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நாங்க எத்தனையோ மிஷினரிகள்மார்களுடைய கதைகளை கேட்டிருக்கோம். நமக்கு முன்னால இருந்த எத்தனையோ வல்லமையான ஊழியக்காரர்களுடைய செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதை கேட்டு 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 விட்டுட்டு போயிடாம இந்த மாதிரி காரியத்தை என்ன வச்சு நீங்க செய்ய வைங்கப்பா. எப்படி எலியாவுடைய அந்த வரத்தை வந்து எலிசா வந்து விரும்பி கேட்டாரு, ரெட்டத்தனையான வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு. எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து எத்தனையோ மடங்கு கேட்டிருந்திருக்கலாம். எலிசா கிட்ட இருந்த அந்த வரத்தை எனக்கு இத்தனை மடங்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடிய நபர்களா நம்ம இருந்துடக்கூடாது. நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து விரும்பி கேளுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்கணும், நிறைய ஆத்துமாக்களை உமக்காக நான் ஆதாயம் செய்யணும், அதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட வரங்களெல்லாம் நீங்க கொடுங்க, இப்படிப்பட்ட நற்குணங்களெல்லாம் எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. 4வதாக, நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உலக பிரகாரமா நம்ம ஆட்கள் என்ன நினைப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்கள் ஒருவேளை அம்பானியை பார்த்து சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது கிடையாது, அது வெற்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. அவருடைய பார்வையில வெற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படுறதுதான் வெற்றி. நமக்குன்னு ஆண்டவர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரு, இந்த பூமிக்கு நம்மளை அவர் பிறக்க வைத்ததுக்குரிய நோக்கம் என்ன,
எதற்காக இந்த பூமியில நம்மளை பிறக்க வச்சாரு. அப்போ அந்த அந்த தரிசனத்தை வந்து நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்டிருக்கிறீங்களா, தெரிஞ்சிருக்கிறீங்களா எனக்கு தெரியல. அப்படி கேட்கல அப்படின்னா ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? என்னை குறித்த உம்முடைய தரிசனம் என்ன? என்னை வச்சு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணணும்? எப்பவுமே நம்ம ஒரு பழக்கம் என்னன்னா, ஆண்டவர்கிட்டயே நம்ம கேட்டுட்டு இருப்போம். எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க. ஆனா ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்னு ஒரு நாளும் நம்ம கேட்கறதே கிடையாது. அது ரொம்ப ரேர் தான். ஒரு சிலர் தான் வந்து கேட்பாங்க. அதனால நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எதுக்காக அனுப்பிச்சீங்க? நான் உமக்காக என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. இதற்கு உதாரணமாக ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். இந்த காரியம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். அவர் வந்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள், அவருக்கு என்ன வேலை அப்படிங்கிறது வந்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த இந்த இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையுமே அவர் வந்து நிறைவேற்றினார். பூமியில இருக்கும் பொழுது சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் வந்து ரொம்ப மனதுருக்கத்தால நிறைஞ்சிச்சு. நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கலாம். அவர் மனதுருகி அப்படின்னு இருக்கும். சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவங்களுக்கு சுவிசேஷத்தை வந்து அவர் சொன்னார். இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவங்க கூட சேர்ந்து அவரும் மனஸ்தாபப்பட்டாரு. அவரும் அழுதாரு. அவங்களுக்கு காயம் கட்டுகிற காரியங்களை அவர் செஞ்சாரு. அப்புறம் சிறைப்பட்டு இருக்கிற மக்கள், அவங்களுக்கு வந்து விடுதலையை கொடுத்தார். பல்வேறு விதமான சிறையிருப்புகள்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. பல்வேறு விதமான அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு விடுதலை பண்ணார். பிசாசின் கட்டுகளில, பாவ கட்டுகளில, பலவிதமான கட்டுகளில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து அவர் விடுதலை பண்ணினார். ஒரே ஒரு மனுஷனை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பண்றதுக்காக ஒரு ஊருக்கே தேடி போனார். ஒரு சமாரியா ஸ்திரீக்காக அவர் வந்து அந்த சமாரியா பட்டணத்துக்கு அவர் கடந்து போனார். ஆக ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறிச்சும் அவர் வந்து ரொம்ப கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் யாரையுமே பார்க்காம விடுற தேவனே கிடையாது. எல்லார் மேலேயும் அவருடைய பார்வை வந்து இருக்குது. இதே காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும், இதே வேலை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. இந்த இந்த இதுல சொல்லப்பட்ட இத்தனை கேட்டகரியும் நமக்கும் சொந்தம். நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? சிறுமைப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இருதயம் நொறுங்குண்டிருக்கிற மக்கள், நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். நான் broken ஹார்ட்டா இருக்கேன். எனக்கு ரொம்ப இருதயம்லாம் நொறுங்கி போய் இருக்கிறேன். என்னுடைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆறுதலா 2 வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சுத்தி சுத்தி மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க லேசா கேட்டா போதும், பொழுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நம்மளை சுத்தி நிறைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்துல விசேஷமா யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் அப்படிதான் சொல்றாங்க. முந்திலாம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டதே கிடையாது. ஸோ இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிற மக்களை வந்து நம்ம காயம் கட்டுற வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி அந்த ஒரு நல்ல சமாரியன் வந்து அந்த குற்றுயிரும் குலை உயிருமா கடந்த அந்த மனுஷனுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசத்தை வார்த்து அவருக்கு காயத்தெல்லாம் கட்டுனாரோ, அந்த வேலை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளும் ஆறுதலான வார்த்தைகளை அவங்களுக்கு பேசி, வசனத்தை அவங்களுக்கு பேசி, காயத்தை கட்டக்கூடிய நபர்களா நம்ம இருக்கணும். அப்புறம் நம்மளை சுற்றிலும் அதே மாதிரியே பிசாசின் பிடியில பலவிதமான சிறை இருப்புகள்ல மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விடுதலை பண்ண வேண்டிய வேலை, அந்த காரியங்கள் வந்து நமக்கு தான் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆக இவைகளெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சு பரிசுத்த ஆவியானவரோட நம்ம இணைந்து இருக்கணும். 4 காரியங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்றார் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். 2வது, பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். 3வது, செழிப்புள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த செழிப்புன்னு சொல்றதுலதான் 3 விஷயம் சொன்னேன். என்ன சொன்னோம்? ஆவியின் கனி, ஆவியின் வரம், ஆவியின் அலங்காரம். 4வதாக வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமா, இத்தனை காரியங்களை செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சரி, இப்ப நான் வந்து முன்னால உள்ள காரியங்கள் எல்லாம் வந்து இந்த நீரூற்று, நதி, இதுகளெல்லாம் குறிச்சுதான் சொன்னேன் நான். அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரா நம்மளுக்கு இருக்கிறாரு.
இந்த தண்ணீர், நீரூற்று, ஆறு இதெல்லாம் சொல்லும்போது இது நமக்கு எப்பவுமே அவைலபிள். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் அவைலபிளா தானே இருக்கிறாரு. நம்ம எங்கேயும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. எப்பவுமே அவர் வந்து அவைலபிளா இருக்கிறாரு. நம்மளுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து பருகிக் கொள்ளலாம். ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனத்துக்குள்ள இப்படி சொல்லியிருக்கிறது அந்த வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற போதெல்லாம் வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து மொண்டு நம்ம குடித்து கொள்ளலாம். இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப உஷ்ணமான நாட்கள்ல நீங்க வெளியில போயிட்டு வர்றீங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க தண்ணீர் வேணும்னு கேக்குறீங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க தண்ணி கொண்டு வந்து உங்க முன்னால வைக்கிறாங்க. ஆனா நீங்க வச்சதுக்கு அப்புறமும் எனக்கு தாகமா இருக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா உங்க தாகம் தீந்துருமா? தீராது. என்ன பண்ணணும்? எடுத்து நம்ம தான் குடிக்கணும். நம்ம குடிச்சா மாத்திரம்தான் நம்மளுக்கு தாகம் தீரும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்பவுமே அவைலபிளா இருக்கிறாரு. அவரை யூஸ் பண்ணிக்கிறது வந்து நம்முடைய கருத்துல தான் இருக்கு. எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல நம்ம அதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஆலயத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து தண்ணி வந்து வாசல் வழியா புறப்பட்டு அது அப்படியே போகுது. போகும்போது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிய அந்த புருஷன் அவர் தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த புருஷன் வந்து என்ன பண்றாரு, நீங்க அந்த நதிக்குள்ள போய் வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த நதிக்குள்ள இறங்கி நடந்து போறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது அது என்ன லெவல்ல இருக்குது, கணுக்கால் அளவுல இருக்குது. அப்புறம் இன்னும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, முழங்கால் அளவுக்கு வருது. அப்புறம் இன்னும் போய்கிட்டே இருக்கும் பொழுது இடுப்பு அளவுக்கு வருது. அப்புறம் நீச்சல் ஆழம், கடக்க முடியாத நதி. இது டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. நம்ம வந்து இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வேணும்னா கணுக்கால் அளவுலயே போய் நின்னுட்டு சட்டுன்னு வெளியில வந்துடலாம். இல்ல நமக்கு வேணும்னா முழங்கால் அளவுக்கு நம்ம போகலாம், இடுப்பு அளவுக்கும் போகலாம். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளோ அளவு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதை குறித்து சொல்லும் பொழுது அது நீச்சல் ஆழத்தின் அனுபவம் நீச்சல் ஆழமாவும் இருக்குது, கடக்க முடியாத நதியாவும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முடிவே கிடையாது. ஆழமா போய்க்கிட்டே இருக்குது. நம்ம ஆண்டவருடைய வருகை மட்டும் எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம போக முடியுமோ அவ்வளோ ஆழத்துக்கு நம்ம போய்க்கிட்டே இருந்தா அநேக பொக்கிஷங்கள் புதையல்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம பெரிய நல்ல நிறைய அனுபவங்கள், நிறைய விதமான புதிய புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நிறைய வார்த்தைகள் உள்ள ஆழங்கள், அந்த வார்த்தையில் உள்ள புதையல்கள், பொக்கிஷங்கள் அவைகளெல்லாம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு எப்பவும் அவைலபிளா இருக்குது, நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா மழை. மழை அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மழையை குறித்து நம்ம பார்ப்போம்னா, அதாவது நீங்க உங்க வீட்டுல உள்ள தோட்டங்கள்லயே நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு செடிக்கு நீங்க தண்ணீர் பாய்ச்சும் போது அது ஒரு விதமான செழிப்புல இருக்கும். ஆனா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த செடியை கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். அதோட செழிப்பே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த தண்ணீர்லாம் வந்து அதாவது நம்மளா தண்ணி பாய்ச்சும் போது மெதுவா போகும். தண்ணி மெதுவா கொஞ்ச நேரம் நேரம் எடுத்து லேசா அப்படி மேலாப்புல அப்படி இதாயிட்டு இருக்கும். ஆனா இந்த மழை பெய்யும் போது ஒரே நேரத்துல நிறைய இடங்களை மொத்தமா நனைச்சிரும். ஃபுல்லா அப்படி ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழுக்க அதை ஃபுல்லா தண்ணியா ஆக்கி ஒரே நேரத்துல சட்டுன்னு வந்து அது செஞ்சு முடிச்சிரும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் மழைக்கு ஒப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது மழை வந்து எல்லா நேரத்திலும் பெய்யக்கூடியது கிடையாது. அது வந்து சீசனல். சில குறிப்பிட்ட நேரங்களுக்கு மாத்திரம்தான் மழை வந்து பெய்யும். இப்போ நம்ம நிறைய எழுப்புதலை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அசூசா ஸ்ட்ரீட்டு, வேல்ஸ், இப்படி நிறைய எழுப்புதல் குறிச்சுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா நாளுமே அந்த அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு மாத்திரம் நடக்குது, அப்புறம் அது இதாயிருது. அந்த மாதிரி தான் மழை வந்து சில குறிப்பிட்ட சீசன்ஸ்க்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான மழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முன்மாரி மழை, இன்னொன்னு பின்மாரி மழை. இந்த முன்மாரி மழை வந்து எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த நிலத்தை பண்படுத்தி விதைகள் ஊனுவாங்க. அந்த விதை வந்து முளைக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் முன்மாரி மழை. பின்மாரி மழை வந்து எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, அறுவடைக்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக அந்த அறுவடை வந்து நல்ல பலனை கொடுக்கணும், நிறைய பலன் வந்து கிடைக்கணும், நல்ல அறுவடை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த பின்மாரி மழை கொடுக்கப்படுது. இப்போ நம்ம வேதத்துல முன்மாரியா ஏற்கனவே ஒரு மழை பெஞ்சிருச்சு. 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில அன்றைக்கு ஒரு முன்மாரி மழை பெய்தது. அந்த முன்மாரி மழை நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களா, உலகம் முழுசும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இப்ப பின்மாரி மழைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி அந்த சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் பொழுது,
பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க வேண்டிக் கொள்ளும் போது நான் மின்னலை உங்களுக்கு பிரயோகித்து உங்க வயல்வெளியில உங்களுக்கு நான் தானியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த வசனத்துல. ஆக பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பின்மாறி மழையை எங்களுக்கு கொடுங்க. எலியா தீர்க்கதரிசி கேட்டாரு, மழை பெய்யணும்னு கேட்டாரு. அங்க ஒரு கையளவு மேகம் எழும்பி அங்க மழை பெரிய மழை பெஞ்சுது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பின்மாறி மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, இப்ப இந்த பின்மாறி மழை எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பலன் கிடைக்கிறதுக்காக கொடுக்கப்படுது. நிறைய பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதுக்காக கொடுக்கப்படுது. ஆண்டவர் வசனத்துல சொல்லும் பொழுது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வேலையாட்களை வச்சுக்கிட்டு எப்படி நிறைய அறுவடை செய்ய முடியும்? செய்ய முடியாது தானே. அதனால ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் சேர்ந்தே வாசிக்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இங்க ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? யாக்கோபு. யாக்கோபு எப்படி இருக்கிறாராம்? பூச்சியா இருக்காராம், சிறு கூட்டமா இருக்கிறாரு. இங்கிலீஷ்ல வாம் புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காலையிலேயே சொன்னேன்ல புழுவை பத்தி. அந்த புழுவை நம்ம யாராவது விருப்பப்படுவோமா? ரொம்ப அருவருப்பா நினைக்கக்கூடிய காரியம் புழு. புழுவை பார்த்தாலே நம்ம அந்த சைடுக்கு ஓடுவோம். இல்லைன்னா காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு அதை நகட்டிய சாகடிச்சிருவோம். இப்ப புழுவை பார்த்தா யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புழுவா இருக்கிறவனை ஆண்டவர் துணை நிற்கிறதுனால அவனை எப்படி மாத்துறாராம்? போரடிக்கக்கூடிய எந்திரமாக மாத்துறாராம். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிறார். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புழு ஒரு மலையை மிதிச்சு நொறுக்கிறத, குஞ்சுகளை பதற்கு ஒப்பாக்குற காரியத்தை ஒரு புழு செய்ய முடியுமா? அது சாத்தியப்படக்கூடிய விஷயமா? சாத்தியமே பட முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர். அப்படிதானே? ஆமென். ஆண்டவர் அதனால நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ பயப்படாத, சிறு கூட்டமே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதனால நீ உன்னை நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா, உன்னை போரடிக்கக்கூடிய ஒரு கருவியா நான் மாத்துறேன். உன்னை புதிதான நபரா, கூர்மையான பற்களுள்ள எந்திரமா உன்னை நான் மாத்த போறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவ, குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாகுவ அப்படின்னு. மலை, குஞ்சு இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகள், பாடுகள், அதுகளையும் குறிக்கும், மனிதர்களை குறிக்கலாம். மலை மாறி இருக்கிற மனிதர்கள், பிரச்சனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள், இல்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் மலை, குஞ்சுகள் இதுகளுக்கு நம்ம ஒப்பிடலாம். ஸோ எப்படிப்பட்ட காரியமா நம்மளுக்கு முன்னால இருந்தா கூட அதெல்லாம் மிதித்து தகர்த்து தாண்டி போகக்கூடிய நபர்களா ஆண்டவரால நம்ம மாற்ற முடியும். நம்ம ஒரு புழுதான். நம்ம ஒருவேளை நம்மளை பாக்குறவங்க நம்மளை வெறுக்கலாம், நம்மளை வேண்டான்னு தள்ளலாம், நம்மளை ரொம்ப கீழான நிலையில நம்மளை நினைக்கலாம், நம்ம அவங்களுக்காக எவ்வளவோ செய்யலாம். ஆனா அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு கீழான நிலைமையில நம்மளை பார்க்கலாம். எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் ஆண்டவர் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். யாரெல்லாம் தள்ளப்படுறாங்களோ, அதாவது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்படுகிற கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. ஆக நீங்க இன்னைக்கு தள்ளப்படுறீங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மாத்திரம் ஆண்டவருடைய கரத்துல உங்களை விட்டு கொடுத்து அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா தள்ளப்படுற கல்லை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். யாராலெல்லாம் நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ, யாராலெல்லாம் நீங்க வெறுக்கப்படுறீங்களோ, அவங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்கிறது தான். ஸோ இப்போ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது முன்னால உள்ள கொஞ்ச நாட்களுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க வீட்டுல எல்லாம் நெல் போடுவாங்க. வயல்கள்ல நெல் விதைப்பாங்க. அதை நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். அந்த நெல் அறுக்கிற அந்த சம்பவம் நிறைய நாட்களுக்கு நடக்கும். ரொம்ப நாள் நெல் அறுப்பாங்க. நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை
காய வைக்கிறது, அந்த தூசியை போக்குறது, அப்படி இப்படி நிறைய நாட்கள் நடக்கும், நிறைய ஆட்கள் செய்வாங்க. ஆனா அப்படி நிறைய ஆட்கள் நிறைய நாட்கள் செய்யக்கூடிய வேலையை இப்ப பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த மெஷின்ஸ் வந்து 1 மணி நேரத்துல வந்து அத்தனை ஆட்கள் செய்யக்கூடிய வேலையும் அது டக்குன்னு செஞ்சு முடிச்சிருது. இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் என்னன்னா, ஆள் கொஞ்சமா தான் இருக்கிறீங்க, ஆனா நான் என்ன பண்ண போறேன், உங்களை மெஷினா மாத்த போறேன். உங்களை நான் வந்து போர் அடிக்க கூட எந்திரமா நான் மாத்த போறேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்ச உடனே நல்ல பலன் கிடைக்கும், நிறைய அறுவடைகள் கிடைக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய நபர்களா நீங்க மாற போறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிங்க. வார்த்தைகளை வந்து நிறைய உட்கொள்ளுங்க, வார்த்தைகளை தியானிங்க. எப்பவும் ஆண்டவரோடு தொடர்புலயே இருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க தொடர்புலயே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இவ்விதமான காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம் ஒரு நிமிஷம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆட்பா கர்த்தாவே, எங்களுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன நோக்கத்திற்காக நீ இந்த வார்த்தைகளை கொடுத்தீரோ அந்த நோக்கம் அவர்களிலே நிறைவேறுகிறதற்கு கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க தகப்பனே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக காணப்படணும்ப்பா. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களாக, உம்மால் ஏவப்படக்கூடிய ஜனங்களாக ஆண்டவரை காணப்பட கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. நீங்க என்னென்ன காரியங்களை செய்யும்படி அவர்களை ஏவுகிறீரோ அவர்களை அதை செய்கிறதற்கு, தங்களை விட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்கப்பா. அது மாத்திரம் இல்லாம வசனத்தை ஆழமாக படிக்கிறதற்கு, வசனத்தை தியானிக்கிறதற்கு, தங்களுடைய இருதயத்துல அதை சேமித்து வைத்துக் கொள்கிறதற்கு கர்த்தர் நீங்க அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் கடைசியாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்குவா என்று ஆண்டவரை நீர் எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வாக்கு தத்தத்தின்படியே உடைய பிள்ளைகள் செய்து ஆண்டவரை உமக்காக திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்கிறதற்கு கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளை செழிப்புள்ள நபர்களாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரை. அவர்கள் வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக நீர் அவர்களை மாற்றுங்கப்பா. பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. கிருபையா இருங்க. மீட்பரேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி.